ஒரு அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்றால் என்ன மாதிரியான நடவடிக்கை என்று சொன்னால், முதலில் தற்காலிக சபாநாயகர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் செய்யப்பட்டு ஒரு புதிய சபாநாயகர், நிரந்தர சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான நடைமுறைகள் தொடரும். தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சி நிரலில் இந்த தேதியில் குறிப்பாக இந்த சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படும் என்று நிகழ்ச்சி நிரலில் சட்டப்பேரவை செயலாளர் அறிவிப்பு கொடுப்பார். அறிவிப்பு கொடுத்ததில் அன்றைக்கு காலை நிகழ்ச்சி வழக்கமான நிகழ்ச்சிகளோடு இந்த தீர்மானமும் எடுத்துக் கொள்ளப்படும். முதலில் சட்டப்பேரவை இந்த நடைமுறைக்கு முன்பாக சட்டப்பேரவை தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது என்ற அறிவிப்பை செய்வார். அதற்கு பிறகு அவை காவலர்கள் முழுவதும் திரைச்சீலைகள் இட்டு அனைத்து வாயில்களையும் மூடுவார்கள். இந்த சட்டப்பேரவை என்பது 234 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட 6 டிவிஷன்களாக தனித்தனியாக பிரிக்கப்படும். இது போன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது மசோதாக்கள் வரும் பட்சத்தில் அது குரல் வாக்கெடுப்பு மூலம் நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் இதுபோன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது எழுந்து நின்று டிவிஷன் முறையில் தேர்தல் நடத்தப்படும். டிவிஷன் என்று சொன்னால் தமிழக சட்டப்பேரவையில் 6 டிவிஷன்கள் இருக்கின்றன. அதாவது சபாநாயகர் குறிப்பாக விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்போர் எத்தனை பேர் என்று எழுந்து நின்று வாக்களிக்க சொல்வார். அதே போன்று எதிராக இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்பார். இதை குறித்துக் கொள்வார். இதே போன்று 6 டிவிஷன்களும் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதற்கு பிறகு இந்த அரசுக்கு ஆதரவாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், எதிராக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை வெளியிடுவார். அதற்கு பிறகு அந்த முடிவின் அடிப்படையில் 118 கிடைத்தால் இந்த அரசாங்கம் மெஜாரிட்டியை நிரூபித்து விட்டது என்று அறிவிப்பார். கிடைக்கவில்லை என்றால் தீர்மானம் தோல்வியடைந்து விட்டது, எனவே இந்த தீர்மானம் தோல்வியடைந்து விட்டது என்பதை சபாநாயகர் அறிவிப்பார். இது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இதுபோன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் சொன்னால் 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிபிகேஷன் செய்த பிறகும் இதேபோன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதுதான் நடைமுறையாக இருக்கும். சட்டப்பேரவை செயலாளர் தான் அதற்கு தேர்தல் நடத்தக்கூடிய அந்த முக்கியமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசு அதிகாரி. சபாநாயகர் தான் இதில் முழுக்க முழுக்க நீதிபதி போன்று நின்று செயல்படுவார். குறிப்பாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது மொபைல் போன் மற்றும் டிஜிட்டல் உபகரணங்கள் எதுவும் உள்ளே எடுத்துச் செல்லக்கூடாது என்பதும் விதிமுறையாக இருக்கிறது. ஏற்கனவே சட்டப்பேரவை பாஸ் வைத்திருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இதுதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு எவ்வாறு நடைபெறும் என்பதற்கான நடைமுறையாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் தலைமைச் செயலகத்திலிருந்து ரமேஷ்.